வணக்க மக்களே, இதுதான் அவங்க டிராவல் அண்ட் ஹிஸ்ட்ரி லாக்ஸ். நம்ம வந்திருக்க இடம் வந்து பாளையத்தில் இருக்க ஹிட்டட் பிளேஸான பெரியாறு தானே, முல்லை பெரியாறு. அதில் இருக்க அந்த படி கணக்காக இருக்கும். அதில் தண்ணி எப்படி வருதுன்னு வாங்க பார்ப்போம். தண்ணி மழைக்காலனால நிறைய வருது. அது காட்டுல சார் இந்த சைடு படி எப்படி வர்றதுன்னு பார்க்கலாம். சைடு பாலத்துல இருந்து வந்தீங்கன்னா இந்த சைடு இறங்கி வர மாதிரி ஒரு படி கணக்காக இருக்கும். வந்தீங்கன்னா இங்க இருந்து சேஃபாக பார்க்கலாம். கண்டிப்பாக மக்களே, ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா இந்த சைடு நின்று சேஃபாக நின்று பாருங்கள் வியூவை. அங்கே போனீங்கன்னா தண்ணி நிறையா வருது, அது ரொம்ப கஷ்டம். சின்ன பிள்ளைங்களாம் வரப்போ ரொம்ப பதட்டப்பட்டுருவாங்க. அதனால இங்கே இருந்து சேஃபாக அங்கே போகணும். சரி, ஆழமாக இருக்குமோ? ஆழமா மொரட்டாலம் டே. மக்களே, மழை காலனால தண்ணி வந்து அதிகமாக போகுது. அதாவது நிற்க கூட முடியாது, அந்த அளவுக்கு போகுது தண்ணி. சட்டம் எனக்கு தெரியும். கூடையில் நிறையா மழை பெஞ்சப்ப இந்த பாலத்தை ஒட்டி தண்ணி போச்சு. அந்தளவுக்கு இந்த இடத்துல தண்ணி வரும். ஏன்னா டேமில் வந்து அவ்வளோவா முடிஞ்ச அளவுக்கு தான், ஒரு அளவுக்கு தான் டேமில் சேர்த்து வைக்க முடியும். அதனால அது அப்படியே திறந்து விடுறதுனால ஒட்டி தண்ணி போகுது. நீங்கள் வந்தீங்கன்னா நல்லா சம்மர் டைமில் வாங்க, மழை காலத்தில் வாங்க. சீக்கி எதுவும் சொல்ல விரும்புறீங்களா? சீக்கி மேலே சொல்கிறது உண்மை. மழை காலத்தில் வந்தீங்கன்னா சாகம்லாம் மாட்டோம், உயிருக்கு பாதி. ஒரு மாதம் தண்ணி டென்ஷனு நமக்கே தெரியும். சின்ன வயசுல பார்த்ததில்லை இவ்வளோ தண்ணி வந்தது. அன்றைக்கிட்டே பார்த்தேன். நல்லா பாலத்தை ஒட்டி நல்லா ஆக்ரோஷம் போயிட்டு. ஒரு நாளைக்கு மழை பெஞ்சாலும் தண்ணி ஆகும். ஒரு நாள் மழை தண்ணி போயிட்டு. இது ஒரு முன்னாடி நாளைக்கே போயிட்டு தண்ணி அமர்த்தோம். தொடர்ந்து ஒரு 2 நாள் மழை பெஞ்சிச்சு மக்களே. அதுலேருந்து தண்ணி எவ்வளோ கூடுதலாக வருதுன்னு பாருங்க. இதுதான் அந்த வெள்ளத்தில் அடிச்சு வரப்பட்டது. பூரா மேடு. ஆமாம், போட்டது. பார்த்து போடா. படி இல்லை. சரி, அங்கே ஒரு தவிர மீன் ஓட்டுக்கிட்டு இருக்காரு. அங்கே போவோம். இப்போ பார்த்தீங்க இங்கே பேசு மக்களே. அங்கே ஒரு அண்ணன் மீன் பிடிச்சிருக்காரு. அங்கே போய் வேமா அவர் எவ்வளோ மீன் பிடிச்சிருக்காருன்னு பார்ப்போம். நம்மளும் பிடிச்சா சேர்ந்து பிடிப்போம். வாங்க போவோம். மக்களே, இது ஏஐ கிடையாது, இது உண்மை. கேமரா செக்கு நண்டு இறங்கி போறியா?
வந்து பாருங்க பயங்கரமாக இருக்குது. வாய் மட்டும் வாங்கி தெரிஞ்சா செய்யும் ஒன்றும் தெரிஞ்சு முடியல. நாளைக்கு வாங்கி எடுக்கிறேன். பயங்கரமாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. சூப்பராக இருக்கும். அப்படி பேக் சைடு பண்ணி பாருங்க. வேறு லெவல். வார தண்ணி தான் இந்த குடிக்கிற தண்ணி யூஸ் பண்ணுற தண்ணி தான் நம்ம ஆற்றுல இருந்து தான் எடுக்கிறாங்க. அது நம்ம முடிச்சளவு சுத்தமாக இருக்கும். நம்மளால் முடிஞ்சது வருது. நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணிக்க கண்டிப்பாக. இது ஆற்றோட மறுபக்கம் கொஞ்சம் கீழே இருக்கும். செக்கு செத்துரா செக்கு அம்மால வேற லெவலு. தெரியுறா மக்களே, நீங்கள் இந்த இடத்துக்கு வந்து பாருங்கள். இது வந்து பாளையம் பஸ் ஸ்டாண்ட் இறங்கி கொஞ்சம் நடந்து வந்தீங்கனாலே ஒரு டர்ன் ரைட் எடுக்கணும். ரைட் எடுத்தாலே உங்களுக்கு இந்த ஆறு வந்துடும். வந்து என்ஜாய் பண்ணி பாருங்கள். உள்ளே வரப்போ சேஃபாக வருங்க. இதே மாதிரி நான் தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. அதாவது நிறையா தங்கக்கட்டிகள் கிடக்கு சில இடங்களில். அது நாங்கள் வீடியோவில் சொல்ல முடியாது. அதனால் மக்களே முடிஞ்ச அளவு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் உங்ககிட்ட வேறு எதுவுமே கேட்கல, காசு பணம் எதுவுமே கேட்கல. ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் வியூஸ் மட்டும் தான் கேட்குறேன். இதுதான் அவங்க ட்ராவல் கண்டா ஹிஸ்ட்ரி விழா.